வாழ்க வளமுடன். வணக்கம். நான் பாலசுப்ரமணியன், கோயம்புத்தூர்லேருந்து. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம ஜாதகத்தில் எதிரிகள் உருவாவாங்க. இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி, 5ஆம் இடத்ததிபதி, 9ஆம் இடத்ததிபதினு 3 பேர், ஒரு 3 நல்லவர்கள் இருப்பாங்க. இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதுக்கடுத்து 5ஆம் இடத்ததிபதி. ஸோ இந்த 2 அதிபதிகளையும் நம்ம சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, நம்மளை எதுக்கவே முடியாது. அவங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அதாவது ருணம்ங்கிறது கடன், பிரத்தியாரால் வரக்கூடியது. ரோகங்கிறது நம்மளே ஏற்படுத்தக்கூடிய, நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சத்துருக்கள், வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது. ஸோ இந்த 3 பிரச்சனைகளையும் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக, ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயங்களில், அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது, 5ஆம் இடத்த அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, 5ஆம் இடத்த அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, ஸோ இந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அவங்க தான் இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக 95% ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5ஆம் இடத்ததிபதியை பலப்படுத்துறது, அதற்குண்டான தெய்வங்கள், அதற்குண்டான ரத்தின கற்கள், அதற்குண்டான விரல், அதற்குண்டான மெட்டல்ஸ், இதெல்லாம் நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். துலாலக்னத்தில் ஜாதகத்தில் ஒருத்தர் துலாலக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. துலாலக்னத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னாலே அவங்களுக்கு இந்த லக்னாதிபதியையும் 5ஆம் இடத்த அதிபதியையும் பலப்படுத்தணும். துலாலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திருமண தடைகள், தாமதங்கள், அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் பெறுவதில் பிரச்சனை, அதே மாதிரி காலில் அடிபடுறது, சனியினுடைய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், பூர்வீக பித்ருக்கள் பிரச்சனைகள், அதாவது காலகாலங்களில் நடக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமாகிக்கிட்டே போகிறது. ஸோ இதெல்லாம் துலாலக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். துலாலக்னக்காரங்களுக்கு தந்தையார் வழி உறவு முறை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அவங்களுக்கு தந்தையாரோட ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் தந்தையார் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கிடைக்காம போய் அவங்க மூலமாக சில சாபங்களும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். இந்த சாபங்களையெல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முறையாக வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாலக்னக்காரங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு சொல்லிடலாம். இந்த துலாலக்னத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்தினுடைய அதிபர் யாருன்னு நம்ம பார்க்கணும். இந்த லக்னத்தினுடைய அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதர், சுக்கிரனுக்குரிய தெய்வம். இந்த ஸ்ரீரங்கநாதரை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நற்பலன்களை துலாலக்னக்காரங்களுக்கு கொடுக்கும். அதோடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வைரம், இந்த வைரமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தோடாக போட்டிருக்கேன், மூக்குத்தியாக போட்டிருக்காம்பாங்க, அது மாதிரியெல்லாம் இல்லாமல் வெள்ளியில் தான் போடணும், வலதுகை சுண்டு விரலில் தான் போடணும். இதுதான் முதன்மையான முறை. இந்த வலதுகை சுண்டு விரலில் தனியாக போடலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, துலாலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதோடு சேர்த்து எப்படி போடணுங்கிறதை நான் சொல்லிடுறேன். கடைசியாக உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ 5ஆம் இடத்ததிபதி, இவர் துலாலக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி யார் வருவார்னு பார்த்தீங்கன்னாக்க, சனிக்குரிய தெய்வம் சனி தான் வருவார். சனிக்குரிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்க திருப்பதி வெங்கடாஜலபதி. இந்த திருப்பதி வெங்கடாஜலபதியும் ஸ்ரீரங்கநாதரையும் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் ரெகுலராக பார்க்குறது ஒரு சிறப்பான ஒரு வழிமுறைகளை கொடுக்கும். நல்ல வழிகாட்டியாக காலையில் எழுந்திரிச்சோன்னே செல்ஃபோனை பார்க்குறது, அதில் திருப்பதி வெங்கடாஜலபதி, ஸ்ரீரங்கநாதரை வச்சு பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இதற்குண்டான ஜெம்ஸ்டோன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, துலாலக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுண்டு விரலில் போடுறதை காட்டிலும் வைரத்தை நடுவிரலில் ஒரு காம்பினேஷனோட போடுறது சிறப்பாக இருக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நடுவிரலில் ஒரு நீலம் ஒரு 3 கேரட்டில் வச்சுக்கணும். அது நீலம்ங்கிறது ப்ளூ சஃபேர். இந்த ப்ளூ சஃபேருக்கு 2 பக்கமும் இந்த வைரத்தை வச்சிட வேண்டியது. அப்போ உங்களுக்கு துலாலக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 2 ஜெம்ஸ்டோனையும் நீங்கள் அணிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வலதுகை நடுவிரலில் வெள்ளியில் உங்களுக்கு நீலத்தை வச்சு 3 கேரட்டில் 2 பக்கம் 5 சென்ட் வைரம் வச்சு ஓப்பன் செட்டிங்கில் ஒரு வடிவத்தில் போடுறது சிறப்பாக இருக்கும். வலதுகை நடுவிரலில் தான் போடணும், ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும். இந்த வலதுகை நடுவிரலில் போடும்போது உங்களுக்கு அதனுடைய பவர் பார்த்திங்கன்னா 2ஐயும் ஜாயின் பண்ணி தான் போடணும். அதாவது நீலத்தையும் இந்த வைரத்தையும் துலாலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணி தான் போடணும்.
இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் கிடைக்கும். என்னென்ன நற்பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண தடைகள் தாமதங்கள் இருந்ததுன்னா நீங்கும், பித்திருக்களுடைய தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கும். ஏன்னா இது 2ம் தான் மிக முக்கியமான பெண் சாபங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கும். ஸோ இந்த 3 விதமான சாபங்களை நீக்கி தோஷங்களை நீக்கி உங்களுக்கு யோகமாக மாற்றக்கூடிய பவர் வந்து இந்த நீலத்துக்கும் வைரத்துக்கும் தான் இருக்குது. நீலமா வைரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆர்ஜின்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ப்ளூ சஃபையருக்கு உண்டான அமைப்பு பார்த்திங்கனாக்க கொரண்டம் ஃபேமிலியை சேர்ந்தது. அது எப்படி மாணிக்கம் கொரண்டம் ஃபேமிலியை சேர்ந்ததோ அதே மாதிரி ப்ளூ சஃபையரும் கொரண்டம் ஃபேமிலி, அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியை சேர்ந்தது. அதில் வந்து இப்போ சேர்க்கக்கூடிய இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது டைட்டானியம் சேர்ந்ததுனாக்கா அது ப்ளூ கலராக மாறிடும். ஸோ அந்த ப்ளூ கலராக இருக்கிறதாலே போதுமானது. இயற்கையில் கிறிஸ்டலைஸ் ஆகிட்டு தான் போதுமானது. ஆர்னமெண்டல் எஃபெக்ட்டுக்கு தான் காஷ்மீர் ப்ளூ சஃபேரா, சிலோன் ப்ளூ சஃபேரான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஆர்னமெண்டலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எப்பயுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தா அதோடைய விலை மதிப்பெல்லாம் வந்து நம்ம பட்ஜெட்டெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அல்ட்ரா லக்ஸுரி ப்ரைஸுக்கு போயிடும். ஸோ நமக்கு அது தேவையில்லை. நம்ம போட வேண்டியது நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கஷ்டத்தில் போடக்கூடியது. அப்படிங்கிறதுனால நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறது சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். அதே போல் உறவு முறைகளில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியை வந்து நல்ல முறையில் நடத்துறது, பித்திருக்கள் வழிபாடு, அதாவது வருஷம் அந்த பித்திருக்கள் வழி மகாலய அமாவாசைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதெல்லாம் பண்ணுறது, இப்போ பித்திருக்கடன்கள் எல்லாம் நீக்கிறது. இந்த துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமண தடைகள், குறிப்பாக திருமண தடைகளை நீக்கிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடியதாக இந்த துலா லக்னக்காரங்களுக்கு இருக்கும். துலா லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு அதுக்குண்டான சுக்கிரனுடைய தன்மைக்குரிய எழுத்துக்கள். உதாரணத்துக்கு ஜாதகமே இல்லை ஒருத்தருக்கு, அப்புறம் நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகம் இல்லைன்னா எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கூட அவங்களுடைய பேரனுடைய ஆரம்ப எழுத்து UVW அப்படின்னு நம்ம இருந்ததுன்னா, உலகநாதன், வெற்றி, விஜய் அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தாலோ, W அப்படின்னு எழுத்துக்கள் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏதாவது பேர்கள் இருந்தாலோ, இந்த UVWவில் பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன வழிமுறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது அணிகிறது ரொம்ப சிறப்பு. வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சர்டிஃபிகேட்டோடு வாங்கினா மட்டும் பத்தாது, அதேமாதிரி ரிட்டன் கேரண்டியோடு வாங்குங்க. அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த உயிர்ப்பு சக்தி பெண்டுலம் மெத்தடில் உயிர்ப்பு சக்தி செக் பண்ணி வாங்கணும். அது நம்மள்கிட்ட பண்ணும்போது, வெளியில் பண்ணும்போது ஃபுல் பேக்கேஜாக நம்ம பண்ணிடுறது. அது பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டன் கேரண்டியோடையும் பண்ணுறதுனால நிறைவாக இருந்தால் நம்ம வச்சுக்க போகிறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டன் ஆகிறது இல்லை. இருந்தாலும் நான் எப்போயுமே கேரண்டி கொடுத்துருவேன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து இந்த முறைப்படி அணியும் போது துலா லக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலன்கள் உண்டு. தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர், திருப்பதி வெங்கடாஜலபதி, இந்த ஒரு வழிபாடு முறைகள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வத்தன்மையை கொடுக்கக்கூடிய, ஆயுள் முழுமைக்கூடிய அணியக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ருணரோக சத்துருக்கள்லேருந்து, அதாவது ஒரு ருணரோக சத்துருன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு கடன் தொல்லையிலேருந்தும், ஒரு வியாதி தன்மையிலேருந்தும், அல்லது சத்துருக்கள் தொல்லையிலேருந்தும் நம்ம தப்பிக்கிறதுக்கு, கோர்ட்டு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் கொடுக்கும். அனைத்து இப்போ நவரத்னங்கள்னு போடுறாங்க எல்லோரும். நவரத்னங்கள் போடலாமான்னா நவரத்னங்கள் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவரத்னங்கள் 9 விதமான ரத்னங்களையும் ஒன்றாக சேர்த்து அணிகிறது நம்ம வம்பை வந்து விலைக்கு வாங்குற மாதிரி. நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும்போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும். நீங்கள் 9 கிரகங்களையும் நம்ம வந்து நவரத்னமாக போடுறதுங்கிறது அபத்தம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்போவுமே நவரத்னங்களை வந்து 2 இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும். அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன். சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க. சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் அந்த நவரத்னங்களையும் வைப்பாங்க, 9 விதமான ரத்னங்களையும் வைப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலை வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணல வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க. ஸோ இந்த 2ம் வந்து பூமிக்கு அடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை. ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிடுறது ரொம்ப நல்லது. வலது கை ஆட்காட்டுவிடர் இடது கை ஆட்காட்டுவிடர் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்ஸ்டோன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை. இதுதான் 99.9% நல்லா இருக்குது. ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும், சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும், பெண்டுலம் மெத்தடில் உயிர்ப்பு சக்தி செக் பண்ணி அணிகிறதும் தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெம்ஸ்டோன் வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா கேட்டிங்கனாக்கா, சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது, கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது. காய்ச்சாத பால், கல்லுப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது. அது வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து ஒரு அந்தந்த குறிப்பிட்ட ரத்தினக்குண்டுக்குண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மாணிக்கமாக இருந்தது தான் ஞாயிற்றுக்கிழமை, அதே போல் வந்து புத்தா இருந்தால் திங்கக்கிழமை,
பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, மரகதமாக இருந்தால் புதன்கிழமை, கனகபுஷ்பராகம் வியாழக்கிழமை, வைரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அன்னைக்கு நீலம். ஸோ இந்த மாதிரி ரத்தினங்களை வந்து இந்த குறிப்பிட்ட கிழமையிலேருந்து தான் அணிய ஆரம்பிக்கணும். ஒரு மணி நேரம், முதல் நாள் 1 மணி நேரம் தான் போடணும். அதுக்கடுத்து 2 நாள் 2 மணி நேரம் போடணும். 3 மணி நேரமும் ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜெம்ஸ்டோன் வந்து உடம்போடு செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும். செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும். உடனே போட்டோம்னாக்க, முழுமையாக போட்டோம்னாக்க எப்போயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும். சிவப்பு நிற கதிர்கள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீலக்கற்களை போடும்போது, ப்ளூ சஃபையர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும். அதனால தான் ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆனோம்னா நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. எப்பயுமே ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது. நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. அதை வந்து மறுநாள் காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது. அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அமாவாசை அன்னைக்கோ அல்ல பௌர்ணமி அன்னைக்கோ அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இதுதான் வந்து நவரத்தினங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது 9443472735 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது 9597999135 இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும். வணக்கம்.